சேலத்துல இன்னொரு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி ஆளுங்கட்சி ஆதரவாளரான மணிகண்டன் என்னும் நபர் 50க்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறார். திருவாரூர்ல ஆளுங்கட்சியுடைய திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் கல்லூரி மாணவியை ஈவ்டீசிங் பண்ணி இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கொடுமை, தூத்துக்குடியில ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அப்பாவி பெண்ணை 2 ஆளுங்கட்சி ஆட்கள் கார்ல அழைச்சிட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை கேங் ரேப் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி பேசின பாதிக்கப்பட்ட பெண் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் சொல்லிதான் அழைத்து செல்லப்பட்டதாக டிவியில பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர். ஆனா இந்த சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. இதுக்கு பேர் தான் மாற்றமா? இதுக்கு பேர் கழகத்தோட ஆளுங்கட்சின்னு திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் 2 வயசு குழந்தைகளை ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரத்தை நாளைக்கே நான் சப்மிட் பண்றேன். பார்க்க வருகிற கூட்டணி தலைவர்களுக்கு மட்டும் பிளாஸ்டிக் சேர் போட்டதை போல சிறுமைப்படுத்தக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் இல்லை என்பதையும் நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், இது அரசின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை தமிழ் புலி கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு காரசாரமான விவாதம் போய்கின்றது. கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி உதயநிதி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை மின்வெட்டிலிருந்து பாலியல் குற்றங்களிலிருந்து எல்லாமே தொடர்ந்து பெரிய அளவுக்கு பேசுது. இன்னும் பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும்னா முதல்வர் பிறந்தநாள் அன்றைக்கே அவர் கடுமையான விமர்சனம் வைப்பதை பார்க்க முடிகிறது. இதில் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன பார்க்க முடியும்னாக்க, அது கடந்த ஆட்சியாக தான் இந்த ஆட்சியாக இருந்தால் ஒரு சின்ன சிக்கல் போய்கிட்டே இருக்குது. இந்த ஆட்சியில் குறிப்பாக அவர் யாராக துப்புரவுத்துறை இருந்தாலும் நாங்கள் அவரை அரசு வேலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12 மாநகராட்சிகளிலும் தூய்மை பணி செய்வதை தனியார் மயம் செய்ய போகிறதாக தொலைக்காட்சிகளையும் பத்திரிகைகளையும் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்துல போராடிய தூய்மை பணியாளர்கள் எல்லாம் நேரில் சந்திச்சிருக்கார் இன்றைய முதலமைச்சர் அவர்கள். ஆட்சிக்கு வந்ததும் தூய்மை பணியாளர்கள்லாம் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு அப்ப வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு சொன்னதுக்கு நேர் எதிராக தனியார் மயம் அப்படின்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கும் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பதில் உரையில விளக்கத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு போராட்டம் பெரிய வெடிச்சிருக்கு சென்னையில். அதாவது துப்புரவு பணி தனியார் மயம்ன்றதே பாத்தீங்கன்னா ஏதோ திமுக அரசு தான் தனியார் மயத்தையே திணிச்ச மாதிரியும், திமுக தான் தனியார் மயத்தை ஊக்கப்படுத்துன மாதிரியும், திமுக தனியார் மயத்தை விட்டது மாதிரியும் பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியின் போது பல தலைவர்கள், இடதுசாரி தலைவர்கள் உட்பட பலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக சீமான், திருமுருகன் காந்தி, பாண்டே உள்ளிட்ட பலரும் பார்த்தீங்கன்னா இதை அப்புறம் சின்ன சின்ன இடதுசாரி கம்யூனிஸ்ட் அமைப்புகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக அப்படி தனியார் மயத்துக்கு வச்சுட்டாங்க, தனியார் மயம் சம்பளம் கொடுக்கலாம் வைக்கல அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை பூதகரமாக்குனாங்க. அது உண்மையும் தானே? இல்லை, அதை தான் சொல்ல வரேன் நான். இல்லை, அது உண்மை இல்லை, அதை தான் பேசுகிறோம். அப்போ இந்த தனியார் மயத்துக்கு காரணம் திமுக தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை மக்கள்கிட்ட பரப்பி கிட்டத்தட்ட துப்புரவு பணியாளர்கள் ஏற்கனவே திமுகவை ஆதரித்தவர்கள் தான். அவர்களே பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு ஆகிறதுக்கான அனைத்து வேலையும் செய்தவர்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த அமைப்புகளெல்லாம். அப்போ உண்மையாகவே தனியார் மயம் தரல மயம் அப்படிங்கிறத திமுக தான் தெரிந்ததா, திமுக தான் தனியார் மயம் துப்புரவு பணியை தனியார் மயத்துக்கு அனுமதிச்சதா, தனியார் மயம் விடுதா அப்படின்னா இப்போ தாவேக அரசு ஏன் அவங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நாங்கள் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம்னு சொன்னவங்க இப்போ ஏன் தனியார் மயத்தை விட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ ஒரு 12 மாநகராட்சிக்கு தனியார் மயம் விடுறதுக்கு ஒப்பந்தம் கேட்டிருக்காங்க. ஏன்? அப்போ என்ன நோக்கம்? இப்போ ஏன் இவங்க தனியார் மயம் விடுறாங்க? சரி, திமுக ஒரு தவறு பண்ணுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ திமுக இப்போ தாவேக அரசு தனியார் மயம் விடுது. இப்போ ஏன் ஏற்கனவே நம்ம குரல் கொடுத்த இந்த தலைவர்கள்லாம், சீமான், திருமுருகன் காந்தி மாதிரி ஆட்களெல்லாம், அந்த சின்ன சின்ன கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் இப்போ எங்கே போனீங்க? இப்போ துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆமாம், தனியார். ஆமாம், துப்புரவு பணியாளர்கள் தனியார் மையத்தை இன்னைக்கு கூட மதுரையில் பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. சென்னையில் பெருசாக பண்ணிருக்காங்கல்ல, சென்னையில் பெருசாக பண்ணுறாங்க. எல்லா பகுதியிலையுமே துப்புரவு தனியார் மயம் ஆகக்கூடாது கேள்வி எழுப்பிருக்காரு. நீங்கள் முதல்வர் ஒரு எழுதி பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அப்போ இன்னைக்கு உதயநிதி அவர்கள் கூட இன்னைக்கு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏன் தனியார் மயம் விடுறீங்க, நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக துப்புரவு பணி தனியார் மயம் என்பது துப்புரவு பணி மட்டும் இல்லை, தனியார் மயம் தாராளமயம் அப்படிங்கிறது எந்த கட்சி செஞ்சாலும். ஆமாம், குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் மூவீர பாண்டியன், சண்முகம் உள்ளிட்ட பல அவங்க கூட இப்போ கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க.
தனியார் மயத்தை அனுமதிக்கூடாது அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, தனியார் மயம் தாராள மயம் அப்படிங்கிறது தமிழ்நாடு மாநில அரசு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதா? இதுதான் நம்மளுடைய இருக்கக்கூடிய கேள்வி. திமுக மீது பழி போட்டாங்க கடந்த ஆட்சியில். திமுக மாநில செஞ்சா ஸ்டாப் பண்ணலாம்ல? இல்லை, அதுதான் நம்ம சொல்ல வரோம். இல்லை, அப்படி இல்லை. ஏற்கனவே காட் டங்கல் ஒப்பந்தத்தில் 91 நரசிம்மராவ் அவருடைய ஆட்சி காலத்திலேயே இந்திய அரசு கையெழுத்து போட்டிருக்கு. உலக வங்கி ஒப்பந்தத்தோட கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பிரச்சனையும் இப்போ நடக்கிறதுக்கு காரணம் அந்த டங்கல் ஒப்பந்தம் தான். இப்போ துப்புரவு பணியாளர்கள் தனியார்மயமாகுவதும் இந்த டங்கல் ஒப்பந்தம் தான். மின்சார பிரச்சனை வருவதும் டங்கல் ஒப்பந்தம் தான். நீங்கள் டங்கல் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது இது குறித்தெல்லாம் பல்வேறு இடதுசாரி அமைப்புகள், தேர்தலில் பங்கெடுக்காத இடதுசாரி அமைப்புகள்லாம் கவலை தெரிவிச்சாங்க, வன்மையாக கண்டிச்சாங்க. டங்கல் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடக்கூடாது, இது மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும், மிகப்பெரிய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க, விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, சிறு குறு விவசாயிகள் உள்ளிட்ட பலரும் இதில் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத வந்து அப்பயே சொன்னாங்க. 91 டங்கல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு முன்பே வந்து இந்த செய்திகள்லாம் குறிப்பிடப்பட்டது தான். ஆனால் இதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, திமுக ஆட்சி அகற்றுவதற்காக இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. இப்போ தாவேக அரசு இப்போ தனியார் டெண்டர் கூடியிருக்குல்ல, இதுக்கு எதிராக இப்போ இவர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க? சரி, இப்போயாவது இடதுசாரிகள் உண்மையை பேசுகிறாங்களா? இடதுசாரிகள் நம்ம என்ன கேட்குறோம்னா, கம்யூனிஸ்டுகள், சிபிஐ சிபிஎம் தாவேக கூட்டணியில் பங்கு பெற்ற கம்யூனிஸ்டுகள் இப்போயாவது இது என்ன சிக்கல், ஏன் இந்த சிக்கல் நடக்குது, தமிழ்நாடு அரசுக்கு இதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு ஜீவோ பண்ணால், அதாவது இதை தடுக்கிறதுக்கு ஒரு தனி சட்டம் போடணும், வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது குறித்தான விவாதத்தை துப்புரவு தொழிலாளர்களிடமோ அல்லது விவசாயிகளிடமோ மக்களிடமோ பெரியவர்களாக எடுத்து கொண்டு போகிறாங்களா? அப்படின்னா இல்லை. இதை முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது மாநில அரசினுடைய தவறு மாதிரி, மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி அதை குறுக்கி பார்க்குறாங்க, சுருக்கி பார்க்குறாங்க. அப்படி தான் கடந்த திமுக ஆட்சி மீது மிகப்பெரிய வன்மத்தோடு போய் அவதூறுகளை பரப்புனாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா வாய் மூடி இருக்கிறாங்க. இப்போ தாவேக அரசு தான் செய்ய போகுது. அது மட்டும் இல்லை, இப்போ துப்புரவு பணியாளருடைய நிலைமை என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறைவான சம்பளம். துப்புரவு பணியாளர்கள் அதாவது அழுகிய குப்பை, நாற்றமெடுத்த குப்பை, எந்த விதமான பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் விலங்குகள், அது எலியிலிருந்து நாயிலிருந்து பூனையிலிருந்து எந்த வீட்டு விலங்கு செத்தாலும் அது குப்பை தொட்டி தான் வரும். அதையெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடியவங்க யாருன்னா துப்புரவு பணியாளர்கள். இவருடைய சம்பளம் என்ன? பெரிய கொடுமை என்னன்னா, வெறும் 14,000 ரூபா சம்பளம். வெறும் 14,000 ரூபா, வெறும் 14,000 ரூபா. ஏதோ ஒரு வேலை அரசு வேலை மாறி நம்பிக்கையில் பண்ணுறாங்களோ, நம்பிக்கையில் மக்கள் இறங்குறாங்க, அந்த வேலைக்கு போகிறாங்க. இன்றைக்கி துப்புரவு பணி பலரும் வரட்டாங்க, பட்டியலின மக்கள் மட்டும் கிடையாது. இன்றைக்கி ஆண்ட சாதி பெருமை பேசக்கூடிய ஒரு குரூப் இருக்கும், சிறு குறுங்குழு இருக்கு இல்லையா, அந்த குறுங்குழுக்களுடைய சமூகமே இன்றைக்கி வந்து துப்புரவு பணிக்கு வந்துட்டாங்க. புரியுது. ஆனால் தனியார் மய தாராள மயத்தினுடைய தாக்கம் தான் புரியுது. ஆனால் பெரும்பான்மைங்கிறது இவங்க இருக்காங்க, பட்டியல மக்கள், பெரும்பான்மையான மக்கள் பட்டியல மக்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ இப்படி செத்த விலங்குகளை, குப்பைகளை சாப்பிட்டு எச்சி இலைகளே ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை அகற்றக்கூடிய இந்த மக்களுடைய சம்பளம் வெறும் 14,000 ரூபா. நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த மக்களுடைய குறைந்தபட்ச ஊதியம் என்ன, இந்த மக்களுடைய ஊதியத்தை நீங்கள் உயர்த்தணுமா இல்லையா? அப்போ உங்களுக்கு இப்போ தாவேக அரசுக்கு என்ன ஒரு, இப்போ நீங்கள் ஏதாவது சரி தனியார் விடுறீங்கல்ல, மாற்றம்ன்றீங்கல்ல, சரி திமுக அரசுலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் இப்போ இந்த துப்புரவு பணியாளருக்கு 30,000 சம்பளம் அறிவிச்சிருக்கீங்களா? யார் கான்ட்ராக்ட் எடுத்தாலும் 30,000 சம்பளம் தரணும், 40,000 சம்பளம் தரணும். அவர்களுடைய உழைப்பு இவ்வளவு மோசமாக இருக்குது, இவ்வளவு பேடான குப்பையில் அள்ளுறாங்க, அவங்களுடைய எதிர்காலம் அப்படி இதெல்லாம் நீ கணக்கிலிட்டு, அவங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் கணக்கிலிட்டு 6 மணிக்கு அங்கே போகணும். எப்படி அவங்க பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியும்? துப்புரவு பணியாளர்கள் 6 மணிக்கு மஸ்டரில் கையெழுத்து போடணும். எப்படி அவங்க குழந்தைகளை நீங்கள் பள்ளியிடத்துக்கு அனுப்ப முடியும்? எப்படி அவங்களோட குழந்தைகளுக்கு உணவு தயாரித்து கொடுக்க முடியும்? பள்ளிக்கு போகிற குழந்தைகளுக்கு உணவு மதிய உணவோ காலை உணவோ தயாரித்து எப்படி கொடுக்க முடியும்? அவருடைய எதிர்காலம் இவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ இது குறித்தெல்லாம் எந்த விதமான அக்கறையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 6 மணிக்கு வரக்கூடியவங்க 12 மணி வரைக்கும் கண்டிப்பான முறையில் இருந்து மீண்டும் கையெழுத்து போட்டு தான் வெளியேறணும். ஓகே. அது மட்டும் இல்லை, இந்த கான்ட்ராக்ட்காரர் என்ன செய்யறாங்கன்னா, கான்ட்ராக்ட் எடுத்த நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா, 1 லட்சம் முன்கூட்டி வாங்குற வேலைக்கு இந்த கொடுமைகள் நடக்குது. துப்புரவு பணியாளர்கள்ட்ட பணம் கொடுத்து பிச்சிடுறாங்களா? ஆமா, 1 லட்சம் ரூபா முன்னாடி நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து இந்த சம்பளம் உங்களை வேலைக்கு எடுப்போம்னு சொல்றாங்க. அதுக்கு சில புரோக்கர்ஸ் இருக்காங்க. அப்ப துப்புரவு பணியாளர்கள் சுரண்டக்கூடிய வேலை தான் இருக்கு. இந்த மாற்றம் சொல்லக்கூடிய தாவேக அரசு இதை கண்காணிக்குமா? இதை எதிர்க்குமா? இதை கண்டிக்குமா? அந்த புரோக்கர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமா? அல்லது அந்த கான்ட்ராக்டை ரத்து செய்யுமா? இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல. துப்புரவு பணியாளரோட நிலை மிக மோசமா இருக்கு. அவருடைய வாழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் ரொம்ப மோசம். அதெல்லாம் 14,000 சம்பளம்ன்றது எந்த வகை, ஒரு வாடகை வீடு இருந்தவங்க இன்றைக்கி 5,000 ரூபா சம்பளம். அப்போ அவங்க பள்ளி குழந்தைகளுக்கு என்ன, குழந்தைகளுடைய படிப்பு செலவு, அவங்க குடும்ப செலவு, அவங்களுடைய போக்குவரத்து செலவு, அப்போ இது எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்கணும்.
எப்படி இது போதுமானதாக இருக்கும்? அப்போ இவ்வளவு மோசமாக, இன்னும் சொல்லப்போனால் அதை விட பார்த்தீங்கன்னா இந்த கொசு மருந்து அடிப்பவர்கள்னு ஒரு தனிப்பிரிவு இருக்குது. அவருடைய சம்பளம் இதோட குறைவு. இதோட குறைவு. தொழிலாளர் சட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், தொழிலாளர்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது. குறிப்பிட்ட அவருடைய இருப்பிடத்திலிருந்து பக்கத்தில் தான் அவர்களுக்கு வேலை கொடுக்கணும். ஆனால் அந்த துப்புரவு பணியாளர்கள், குறிப்பாக கொசு மருந்து அடிக்கக்கூடியவர்கள், பாதாள சாக்கடை பணி செய்யக்கூடியவர்கள், இவருடைய இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அவங்க வேலை செய்யணும். 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் வேலை செய்யணும். 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் வேலை செய்யணும். அவங்களுக்கு எந்த விதமான சம்பளம் கிடையாது. இப்போ அதுக்கு தனியாக வந்து அவங்களுக்கு வந்து படி கிடையாது. இந்த மாதிரி கொடுமைகள்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க, துப்புரவு பணியாளர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன மாற்றத்தை கொடுத்துட்டீங்க? அதே கான்ட்ராக்ட் தான் கொடுக்க போகிறீங்க. அதே கான்ட்ராக்ட் தானே கொடுக்க போகிறீங்க. அதானே பண்ணி அறிவிச்சிருக்கீங்க. 12 மாநகராட்சிக்கு கான்ட்ராக்ட் அறிவிச்சிருக்கீங்க. இன்னைக்கு உதயநிதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. நீங்கள் மாற்றம்னு சொன்னீங்கல்ல, என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க? அதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் இதில் என்ன மாற்றம்? அப்போ இந்த திமுக அரசுக்கு எதிராக ஒரு மக்கள் மத்தியில், குறிப்பாக துப்புரவு பணியாளர்கள் மத்தியில் ஒரு இழிவு அவப்பேர் ஏற்படுத்தின இந்த இயக்கங்கள் எல்லாம், ரஞ்சித் உள்ளிட்ட இவர்கள்லாம் இப்போ எங்கே? இப்போ கான்ட்ராக்ட் அறிவிச்சிருக்கு. இப்போ வரைக்கும் உங்கள் போராட்டம் அறிவிக்கல, வீதிக்கு வரல. மக்கள் வீதிக்கு வந்துட்டான். மக்களோட நீங்கள் ஏன் வீதிக்கு வரல? அப்போ உங்களுடைய அஜெண்டா என்ன? உங்களுடைய நோக்கம் என்ன? திமுக வீழ்த்துன்ற நோக்கம் தான் உங்களுக்கு. துப்புரவு பணியாளர்கள் மீதான அக்கறை இல்லை. துப்புரவு பணியாளர்கள் மீதான எந்த விதமான அவங்க மீதான எந்த விதமான அக்கறையும் உங்களுக்கு கிடையாது. சலிமா, லாரன்ஸ் அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்றேன். அது நிறைய இருக்காங்க. அதெல்லாம் போய் அங்க இருந்தது உள்ள உட்காந்துட்டு கஸ்தூரி, நடிகை கஸ்தூரி இப்ப எங்க போனாங்க? இப்ப துப்புரவு பணியாளர் தனியார் 6 ஆட்சியில தனியார் மாறினாலும் தவறுல மாற்றிக்கிறது இல்லை. அதுக்கு வந்தவங்க இதுக்கு வரணுங்கிறது நமக்கு. அதை தான் நம்ம சொல்றோம்ல, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா வேற. நம்மளோட முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அதை கவனத்தில் வச்சுக்கணும். திருமுருகன் காந்தி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது மருத்துவமனையில் போய் பார்க்குறாரு. ஆனால் அவர் என்ன இப்போ கூட ஈழ விஷயத்தில் ஏதோ திமுக துரோகம் செஞ்ச மாதிரி இப்போ ஒரு செய்தியை வெளியிடுறாரு. ரஞ்சித் என்ன செஞ்சார்? இப்போ என்ன செய்கிறார்? கஸ்தூரி என்ன செய்யுது? ரங்கராஜ் பாண்டே அவருடைய தந்தையார் இறந்த உடனே நம்முடைய முதல்வர் போய் நேரில் சந்திக்கிறார். ஆனால் அவருடைய பங்களிப்பு என்ன? அவர் மறுநாளே திமுக அரசுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாரு. ஒவ்வொரு மேடையில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதே தலைவர் நாயத்துடன், தமிழ்ப்புலி தலைவர் நாயத்துடன் முழுக்க 5 ஆண்டுகளாக, கடந்த 5 ஆண்டுகளாக திமுக தலைவருக்காக, இன்னும் சொல்ல போனால் ஜனநாயக ரீதியா ஒரு நபருக்கு ஆதரவாக அல்லது ஒரு கட்சிக்கு ஆதரவாக இல்லை, என்ன உண்மையோ அதை நாங்கள் பேசணும். ஓகே, தமிழ் புலி கட்சி தலைவர் நாயத்துடன் உள்ளிட்ட நாங்களெல்லாம் அதை தான் உண்மையை தான் பேசணும். ஆனால் இதெல்லாம் கவனிக்கப்படலைன்னு சொல்ல வரோம். ரஞ்சித்துக்கு தரக்கூடிய மரியாதை, திருமுருகன் காந்திக்கு தரக்கூடிய மரியாதை, பாண்டேக்கு தரக்கூடிய மரியாதையை தமிழ் புலிய தலைவர் நாயத்துடன் போன்றவர்கள்லாம் நீங்கள் கொடுக்க தவறிட்டீங்கன்றதையும் இந்த இடத்துல நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அப்போ துப்புரவு பணியாளர்களுடைய நலன் கருதி தான் இவர்கள் வேலை செய்கிறாங்களா? இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா வேறு. திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். திமுக மீது ஒரு பொய் குற்றச்சாட்டை, அவதூறை, அந்த காட்டங்கள் ஒப்பந்தம், 91 ஏற்பட்ட ஒப்பந்தம், இதெல்லாம் பேசக்கூடாது. திமுக வந்து இப்படி பண்ணுது. திமுக தாங்க துப்புரவு பணியாளர்களுக்கு எதிரி. திமுக வந்தாலே இப்படி தாங்க, தனியாக போய் விடுங்க, இதுதாங்க திமுக அவன் தாங்க திமுக காரன் கான்ட்ராக்ட் எடுத்துருப்பான். இப்படி ஒரு அவதூறை பரப்புறது. இன்னும் சொல்ல போனால் பிடிஆர் கான்ட்ராக்ட் எடுத்துட்டாரு, சபரீசன் கான்ட்ராக்ட் எடுத்துட்டாரு, இல்லை உதயநிதி பிஏ கான்ட்ராக்ட் எடுத்தார். இப்படியெல்லாம் பொய்யை பரப்புறது, அவதூறு பரப்புறது, வதந்தியை பரப்புறது, இப்படி பரப்பி அந்த மக்கள்கிட்ட பேசிய இவர்களெல்லாம் இப்போது எங்கே? இப்போ ஏன் மௌனமாக இருக்கிறாங்க? இப்போ ஏன் வாய் திறக்கலை? குறைந்தபட்ச சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பதற்காக பேசுவாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. வாய் திறப்பாங்களா அப்படின்றத நம்ம கேள்வி. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? எதுக்காக நீங்கள் செயல்பட்டீங்க? அன்னைக்கு வந்து வீதியில் வந்து கஸ்தூரி எல்லாம் கத்துறீங்க, துப்புரவு பணியாளரோடு ஏதோ அங்கேயே படுத்து தூங்குற மாதிரி எல்லாம் ஆக்டிங் பண்ணீங்க. இன்றைக்கு என்ன செய்கிறீங்க? இன்றைக்கி வந்து வாய் தரங்க, தாவேக்கு அரசுக்கு எதிராக, விஜய்க்கு எதிராக ஏன் மாற்றம்னு சொன்னியே, நீ என்ன பேசுகிற? என்ன செய்கிற? சட்டசபையிலையும் மௌனமாக இருக்க, வெளியும் மௌனமாக இருக்க, எல்லாத்தையும் மௌனமாக இருக்கு, வாய் திறந்து பேசுன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ அதன் தொடர்ச்சி என்ன நடந்திருக்குன்னா, சட்ட ஒழுங்கும் பெரிய கேள்விகளை பற்றியும் இதை எதிர்கட்சி கொஸ்டின் இருக்காரு. இதில் திடுதிப்புன்னு கூட வந்து எதிர்கட்சி கேட்கக்கூடிய தலைவர் கேட்க கேள்விக்கு அந்த துறை சார்ந்தவங்க பதில் சொல்லல, லாஜிக் இருக்குது. ஆனால் பொதுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் வந்து பதில் சொல்கிறாரு. அது என்ன வகை லாஜிக், எப்படி போகுது தெரியல, லீகலாக இருக்கான்னு தெரியல. அதையும் கூட வாயை விட்டுருக்காரு. என்னன்னா, டிஎம்கே காரங்க எத்தனை 2 வயசு பொண்ணெலாம் நீங்கள் ரேப் பண்ணிக்கின்ற மாதிரி கொண்டு வந்தாரு. அப்படி ஒரு ஆதாரம் இல்லைங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. ஆதாரத்தை உடனே சொல்லுன்னு ஒரு கூச்சல் குழப்பமாயிடுச்சு. இப்போ இந்த பாலியல் சம்மந்த விஷயத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் நடந்ததை மறுக்க முடியாது. ஆனால் அந்த 1 மாத காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிறது. இதில் டிவிகேவினரே கிட்டத்தட்ட ஒரு 20-30 கேஸுக்கு மேலே இருக்கிறதாகவும் தகவல் இருக்கிறது. இந்த தள்ளுமுறை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாமே இப்போ நானும் அதை கவனித்தேன். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் எம்எல்ஏ, அதனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் உள்ளிட்ட
இன்னும் சொல்ல போனால் சென்னையில் ஒரு பாத்ரூமில் எட்டி பார்த்தது, மதுரையில் ஒரு இப்படி ஒரு தாவேக்க நிர்வாகி கும்மிடிப்பூண்டி நடந்தது, அப்புறம் வேலூரில் நடந்தது, இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் குறிப்பிட்டு தான் பேசுகிறார் ஆதாரத்தோட. இன்னும் சொல்ல போனால் காவல்துறை தாவேக்க அரசே வழக்கு பதிவு செஞ்சுருக்கு. இந்த விஷயங்களெல்லாம் சில இடங்களில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறாரு. ஆதவர்ஜுன் என்ன செய்யறாருன்னா, சம்மந்தமே இல்லாமல் 2 வயசு பண்ணி நீங்கள் ரேப் பண்ணீங்க அப்படின்றாரு. சரி, உடனே ஆதாரம் கேட்குறாரு. சபாநாயகர் நீங்க ஆதாரம் நீங்க ஆதாயம்லாம் பேசாதீங்க, அவங்க எல்லாம் கூச்சல்றாங்க. அவரு சரியா நடந்துட்டாரு, சரியா நடந்துக்கிட்டாரு சொல்ல முடியாது. இந்த இடத்துல சரியா நடந்துட்டாரு, ஆதாரம்லாம் சொல்லாதீங்க. ஆதாரம்லாம் அது ஏன்னா அவர் ஆதாரம்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னாரு. அதனால அந்த வார்த்தையை அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாரு. அப்ப நீங்க ஆதாரம்லாம் சொல்லாதீங்கன்னா நாளைக்கு ஆதாரம் எடுத்து வரேன்றாரு. ஆமா சொல்லிருக்காரு. இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்க நாளைக்கு ஆதாரத்தை வரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லாம சம்பந்தமே இப்போ 2-3 பேர் தான் இங்க பேசுறாங்க சட்டமன்றத்துல. விஜய் வாயை திறக்கிறது இல்லை, அவர் கம்முன்னு உம்முன்னே வந்துடுறாரு. ஆதவர்ஜுனா பேசுறாரு, ராஜ்மோகன் பேசுறாரு, நிர்மல்குமார், இந்த 3 பேர் தான் பேசுறாங்க. இன்னைக்கு சம்பந்தம் இல்லாம ராஜ்மோகன் சொல்றாரு, உங்களை மாதிரி நாங்க பிளாஸ்டிக் சேர் தர மாட்டோம், திருமாவளவன் அவமானப்படுத்துறாரு. ஆமா, ராஜ்மோகன் கடைசியில் அப்படி ஒரு வார்த்தை. இதுக்கு இந்த வார்த்தை ஏன் வந்தது? உங்களை மாதிரி நாங்க பிளாஸ்டிக் சேர் தந்து உட்கார விட மாட்டோம் அப்படின்னு இந்த வதந்தி பரப்புனாங்க இல்லையா? ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பூதகரமாகினாங்க திமுக. அதாவது குறிப்பாக சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கு எதிரான நபர்கள் இதே அணிதான், இந்த ரஞ்சித் அணி தான், இந்த நீலம் குரூப் தான், இந்த டீம் தான். இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனை பட்டியல் மக்கள்கிட்ட அப்புறப்படுத்தணும்னு நினைச்சாங்க. திமுகவிலிருந்து திருமாவளவனை வெளியேற்றணும்னு நினைச்சாங்க, ஆதவர்ஜுனா உள்பட. இந்த டீம் பரப்புன அந்த பிளாஸ்டிக் சேர் பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கு அவரே விளக்க கொடுத்தாரு, திருமாவளவனே விளக்க கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம சட்டமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு விவாதமே வரல. எதிர்க்கட்சி தலைவர் அதை பத்தி பேசல. என்ன சொன்னாருன்னா, எதிர்க்கட்சி தலைவர் திருமாவளவனை பற்றி என்ன குறிப்பிட்டாருன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய அலுவலகத்துக்கு சிதம்பரம் அவர்கள் வரும்போது கரண்ட் கட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருட்டிலே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படின்றத திருமாவளவன் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நிர்வாக சீர்கேடு, உங்க ஆட்சியில் வந்து மின்சாரம் இல்லாமல் இருக்கு, பவர் இல்லாமல் இருக்கு, எப்போ உங்களுக்கு பவர் வரும், பவர் பனையூர்லேயே பவர் கட் ஆகுது அப்படின்ற விஷயத்தை அவர் கொஞ்சம் அவருடைய பாணியில் அவர் எடுத்து சொல்றாரு. ஆனா சம்பந்தமே இல்லாம ராஜ்மோகன் அவர் வந்து சம்பந்தமே அதான் சொல்லல, என்ன பேசணும், என்ன அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம இவர்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, திமுக ஏதாவது ஒரு அவதூறு போய் பரப்பணும்னு ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வந்திருப்பாங்கல்ல, அதை பேசுறாங்க. உங்களை மாதிரி நாங்கள் பிளாஸ்டிக் சேர் தரல, இதெல்லாம் இது அங்கே இந்த வாதம் எதுக்கு வருது? 2 வயசு பொண்ணை திமுக கற்பழிச்சாங்க, இது இந்த வாதம் எதுக்கு வருது? சரி, என்ன ஆதாரம் நீங்கள் சொல்கிற? ரைட்டு, ஓகே, ஆதாரம் எங்க? நீ ஆதாரத்தோட சொல்லணும்ல. உடனே சபாநாயகர் குறிப்பிடுறாரு, ஆதாரத்தை சொல்லணும்ல, ஏன் சொல்ல மறுத்தீங்க? இந்த இடத்துல இந்த கட்சி சார்ந்தவர் இவர் தான் உறுப்பினர், இந்த நிகழ்வுல இந்த இடத்துல இந்த பெற்றோருடைய பிள்ளைய சொல்லணும்ல. அதான் கேட்குறேன், ஆதாரத்தோட சொல்லாமல் நீங்கள் அதான் சொல்லணும்ல. சட்டமன்றத்தில் சீக்கிரமாக சட்டமன்றத்தை முடிங்க அப்படின்னு செங்கோட்டையன் இடையில கத்துறாரு. ஆமா, எந்திரிக்கிறாரு, சீக்கிரம் முடியல, எங்களால் பதில் சொல்ல முடியலன்னு அப்படிங்கிற தொழில பேசுறாரு அவர். சட்டமன்றத்தை சீக்கிரம் முடிக்கிற தொழில அவர் செங்கோட்டையன் பேசுறாரு, ஆதவர்ஜுனா சம்பந்தமாக பேசுறாரு, ராஜ்மோகன் சம்பந்தமாக பேசுறாரு, நிர்மல்குமார் தன்னுடைய இயலாமையை, இந்த அரசுடைய இயலாமையை பேசுறாரு. பீஸ்கேரியில் திருடுறாங்க, அதை திருடுறாங்க. காவல்துறை இருக்கு, உங்க கட்டுப்பாட்டில் அரசு இருக்கு, உங்க கட்டுப்பாட்டில் நிர்வாகத்துறை இருக்கு. இதுக்கு திருட்டு போச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? நீங்க என்ன செய்றீங்க? நிரூபிக்கணும்ல, ஏன் இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல? யார் திருடுனான்றது ஏன் இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல? அப்படி திருடுறதுனால சம்பந்தப்பட்ட வீட்டுல கலந்து போகும். ஆமா, ஏன் போகுது அப்படி? பொய்யான கதையில சொல்லிட்டு இருக்காங்க. முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்றத்துல, ஏன்னா மக்கள் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க அவமானப்படுறாங்க பதில் சொல்ல முடியாம, எதிர்க்கட்சியுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம அவமானப்படுவதால எதையாவது ஒன்று சொல்லி திமுக வந்து எப்படி பொய் அவதூறுகளை பரப்புனாங்களோ அது மாதிரி இப்பயும் பொய் அவதூறுகளை சட்டமன்றத்தை பரப்பிட்டு வெளியேறிடலான்னு சட்டமன்றம் கொடுத்த தொடரையே முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இன்னும் இந்த விஜய் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, என்ன இப்படி சட்டமன்றத்தில் இப்படி கேள்விகளுக்குலாம் பதில் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. அனிமா மோடி மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல பார்லிமெண்ட்டுக்கு எப்படி மோடி வராமல் இருக்கிறாரோ அது மாதிரி சட்டமன்றத்துக்கு விஜய் வராமல் கூட போகலாம். நாளைக்கு வந்து பதில் சொல்ல போறாருல, எங்க பதில் சொல்ல போறாரு? நாளைக்கு வந்து என்ன பதில் சொல்றாருன்னு பாத்துருவோம். அப்படியே அவங்க எழுதி கொடுக்க அவங்களுக்கு ஆள் இருக்காங்கல்ல, எழுதி கொடுக்கறத அவர் பதில் சொல்லணும். நம்ம என்ன கேட்கறோம்னா உடனுக்குடனே பதில் சொல்லணும். நீங்கள் வீட்டில் போய் பதில் சொல்கிறதும், எழுதி வச்சு 3 நாள் நடக்கக்கூடிய சட்டமன்றத்தில் 4வது நாள் நீங்கள் பதில் சொல்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் உடனே எதிர்க்கட்சி கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆதவர்ஜுனா பேசுகிறாருல்ல, ராஜ்மோகன் பேசுகிறாருல்ல, நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்களும் பேசணும்ல. அப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியல. அப்போ இன்றைக்கி உட்கார்ந்து உங்களை ஒரு நாள் ஃபுல்லாக தயார்படுத்துவாங்க, உங்களுக்கு எழுதி தருவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க, இப்படி பேசணும்னு சொல்லுவாங்க. டேக் ஆக்ஷன், கேமரா ஆன், இதானா? அப்போ சினிமா தானா? இது இங்கேயும் சினிமா தானா? சட்டமன்றத்துக்குள்ளே சினிமா மாதிரி தான் உங்களுக்கு நடக்கணுமா? ஒரு டைரக்டர் இல்லாமல் நீங்கள் இயங்க முடியாது. ஒரு இயக்குனர் உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ சட்டமன்றத்தில் ஒரு இயக்குனர் தேவைப்படுது.
நீங்க அப்ப சினிமாவில் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் பேசுறது கொஞ்சம் கவனம் பெற வேண்டிய விஷயம். எப்படி? இந்த அறநிலையத்துறை அமைச்சர் பேசினார் இல்லையா, இந்த அறநிலையத்துல வைட்டு குற்றச்சாட்டு முக்கியம் என்னன்னா, அதாவது கோயில் வரக்கூடிய பணங்கள் புனிதமான காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் அறிக்கை விட்டுருக்காங்க. ஆளுநர் உரை இல்லை. அப்படின்னா இப்போ நாளைக்கு பள்ளிக்கூடங்கள் கல்லூரி கட்டப்பட்டதெல்லாம் வந்து மூடப்படுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்புறாரு. பார்க்கிங் வந்து மக்களுக்கு தேவையில்லை, அப்படி தேவையானது ஓகே, ஆனால் தேவை இல்லை, இது அண்ணா செலுத்திக்கின்ற அவர் என்ன கேட்குறாருன்னா 500 பேர் வரக்கூடிய கோயிலுக்கு எதுக்கு பார்க்கிங், கார் பார்க்கிங் அப்படின்னு. இது எப்படி இன்னைக்கு 500 பேர் வரலாம், எதிர்காலத்தில் எல்லாருமே இப்போ கார் வச்சிருக்கிறாங்க, கோயிலுக்கு வரவங்க கார்லேயும் தான் வருவாங்க. எனவே அதுவும் ஒரு தேவைப்படுகின்ற ஒரு வசதி தான். தொலைநோக்கு திட்டமாக தான் நம்ம செயல்படுத்தணும். அவர் கேள்வி கேட்பாரு, 500 பேர் வரக்கூடிய காரில் வரணும் பக்தர்கள் தானே. என்ன கேட்குறோம், 500 பேர் வரக்கூடிய இடத்துல கார் பார்க்கிங் எதுக்குன்னு கேட்குறாரு. அப்போ ஏதோ அதான் சொல்கிறோம்ல, முழுக்க திமுக அரசு மீது ஒரு எப்படியாவது ஒரு இழிவு ஏற்படுத்தணும், பொய் ஏற்படுத்தணும். அப்போ நீங்கள் கார் பார்க்கிங் வந்து உங்கள் செலவுக்காக, உங்கள் கான்ட்ராக்டுக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட இழிவு ஏற்படுத்தணுன்றதுக்காக பேசுகிறது. இதெல்லாம் 500 பேர் வரக்கூடிய கோயிலோ 1000 பேர் வரக்கூடிய கோயிலோ, கோயில் என்பது இப்போ இன்னைக்கு சிறுசாக இருக்கலாம், எதிர்காலத்தில் அது மக்கள் பெருமை 500 பேர்ன்றது 1000 பேர் வரக்கூடிய ஒரு இதாக மாறலாம். கார் பார்க்கிங்கு, டூ வீலர் பார்க்கிங்கும் அவசியமானது தான். அப்படி அவசியமற்றதுன்னா நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுங்கள், நீங்கள் நடவடிக்கை எடுங்க. குற்றச்சாட்டை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. திமுக அரசு வந்து குற்றச்சாட்டு மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. அவ்வளோ ஊழல் நடந்துருச்சு, இவ்வளோ ஊழல் நடந்துருச்சுருக்கீங்க. நீங்கள் இப்போ வெள்ளை அறிக்கை வெளியிட்டதுக்கு நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிசாமி வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. நீங்கள் இந்த வெள்ளை அறிக்கையை கொண்டு வாங்க, உட்காந்து விவாதிப்போம். நீங்கள் யாரனாலும் கூட்டுவாங்க, இல்லை நீங்கள் வேறு லெவலில் யாரனாலும் கூட்டுவாங்க. நீங்கள் விட்டது வெள்ளை அறிக்கை தானா? இது வந்து திமுக அரசு மின்சாரத்துறை அமைச்சரும் வெள்ளை அறிக்கை நீங்கள் வெளியிடுங்க. நான் என்ன கேட்குறேன், அவருக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல நீங்கள் நிதித்துறை அமைச்சர் வெளியிட்டார்ல வெள்ளை அறிக்கை, அவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வெளியிட்டது வெள்ளை அறிக்கை தானா, அல்லது திமுக அரசு மீது தீய எண்ணத்தோடு பிடிஆர் கேட்டிருக்காரு, தீய எண்ணத்தோடு மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டு தான் வச்சிருக்கீங்களே தவிர நீங்கள் வெளியிட்டது வெள்ளை அறிக்கை இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வேணா என்கிட்ட வந்து என்கிட்ட வாதத்துக்கு வாங்க, அப்படி பேசுவோம், உட்காந்து பேசுவோம், டிபேட்டில் உட்காருவோன்றாரு. தயாரா? இப்போ இருக்க நிதியமைச்சர் தயாரா, அல்லது ஆதவர்ஜனா தயாரா, அல்லது நடிகர் விஜய் தயாரா அப்படிங்கிறதுலாம் நம்ம எழுப்புவோம்ல. ஏன்னா மக்களுக்கு தெரியணும்ல. நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்க. இப்போ முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தெரசுக்கு முன்னாடி நிதியமைச்சராக இருந்தால் பிடிஆர் பழனிசாமி அவர் ஏன்னா அவர் வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அவர் 15 ஆண்டுகளுக்கான வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, இது வெள்ளை அறிக்கை அல்ல, திமுக அரசு மீது ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்காக நீங்கள் ஒரு ஒரு ஜோடிச்சு கொண்டு வந்து உட்காந்து பேசியிருக்கீங்க அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, பார்ப்போம். கேள்விகள் நிறையா கேட்கப்பட்டிருக்கு. நாளைக்கு என்ன பதில் இருந்தில்ல, உங்களை போன்ற எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் சில விமர்சனம் முன்வைத்தீர்கள். அப்படியே மக்கள் மறைக்க விட்டுவிடுகிறேன். இந்த விவாதச் சொல் அறக்கலம் நேரம். நன்றி.